Hello friends, welcome back to Play Tamil Episode. Hollywood side என்ன கொஞ்சம் பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம் வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம த டஃபர் ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அவங்க தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நெட்ஃப்ளிக்ஸில் நல்லபடியாக கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் விட்டு நைஸாக வெளியே வந்து பேரமௌண்ட்டோட ஜாயின் ஆக போகிறாங்க. எஸ் கைஸ், அப்கமிங் பேரமௌண்ட் வந்து ஒரு செம்ம பெரிய டீலோட கொண்டு வந்திருக்காங்களாம். மெயினாக அவங்களுக்கு நம்ம டஃபர் ப்ரோஸ் தான் வந்து வேணுமா, ஏன்னா அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அண்ட் இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியாவோட இருக்காங்க. அதில் நிறைய தேட்டர் ரிலீஸ் ஆகிற மூவிஸும் இருக்குது, ப்ளஸ் நிறைய ஒரு சீரீஸான ஒரு லிங்க்டான ஏதோ ஒரு வெர்ஷனோட இருக்கான். அது இன்னும் அதை பற்றி ரிவீல்லாம் பண்ணலை என்ன ப்ராஜெக்ட்னு. பட் அது ஒரு கொஞ்சம் பெரிய லெவலான டீல்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் அங்கேருந்து இனிமேல் அங்கே வெளியே வர போகிறாங்க. ஈவன் தோ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது சீசன் 5 அண்ட் நெக்ஸ்ட் அதோட ஸ்பின் ஆஃபான ஒர்க்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. பட் இது ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டில் ஒன்றும் போயிட்டு இருக்காங்க. அப்கமிங் டேஸில் இதை பற்றி இன்னும் நல்லபடியாக தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரியான் ரெனால்ட்ஸ் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஆஸ் எ டெட்பூல் நம்ம அப்கமிங் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயில் வர போகிறாரு. இதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது கன்ஃபார்ம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸோட வந்து ஒரு சிம்பிளை காமிச்சிட்டு அது மேலே நம்ம டெட்பூலோட ஒரு சிம்பிள் வந்து ஜாலியாக வரைஞ்சிட்டு இருக்காரு. இதனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பும் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் எப்படி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி நம்ம December 18, 2026 தானே ரிலீஸ் ஆகும் போது பொறுமையாக பார்ப்போம் எப்படி தான் கொண்டு வராங்கன்னு. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் என்ன, டெட்பூல் கொஞ்சம் பயங்கரமாக பேசுவார். அதுவும் நிறைய கொஞ்சம் எஃபோர்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இப்போ நம்ம அவெஞ்சர்ஸோட லிங்க் பண்ண போகிறாங்க, அந்த ஒரு லாங்குவேஜ் பேரியர் இருக்குன்னே சொல்லலாம். பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் மூவி இப்போ டிஜிட்டலில் ரிலீஸே பண்ணிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன்னே அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது இயர்லியாக டிஜிட்டலுக்கு வந்த மெயின் ரீசன் காரணமே அப்கமிங் நம்ம பீஸ் மேக்கரோட சீசன் 2 வேறு ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக வந்து நம்ம சூப்பர்மேன் மூவியை பார்த்துருக்கோம். ஏன்னா அது ஒரு மெயினான ஒரு கெனான் ஈவெண்ட் மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ புதுசாக நம்ம டிசியூ ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே சூப்பர்மேன் மூவி பார்த்தா தான் நெக்ஸ்ட் நம்ம பீஸ் மேக்கரோட சீசன் 2ல் என்ன ஸ்டோரி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லபடியாக எல்லாருக்கும் தெரிய வரும். எப்படியோ இது கூட நம்ம August 22 தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்டோடையும் நம்ம பீஸ் மேக்கர் வேறு வருது. அதனால டெஃபினட்டாக பார்த்துலாம். நம்ம இந்தியாவில் எப்போ வரும் நம்ம சூப்பர்மேன் வந்து லைக் ஓடிடிஸ் வித் நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடு வரும்னா இப்போ டிஜிட்டலில் வந்துருச்சா. ஸோ அப்கமிங் வித்தின் 1 week or 2 weeks உள்ள அதுவும் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்சன் ஆக்கலிஸ், இவர் தான் நம்ம சோல்ஜர் பாயாக நடிச்சிருந்தார். ஆல்ரெடி நம்ம தி பாய்ஸோட சீரீஸில் பார்த்துருப்போம். இப்போது அவங்கள வச்சு தனியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். லைக் நம்ம வாட் ரைசிங்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலோட ஒரு கொண்டு வராங்க. அதுவும் ரொம்பவே ப்ரீக்வலான ஸ்டோரி. 1950s டைமில் இனிஷியலாக நம்ம வாட்டோட எப்படி ஆரம்பித்தாங்களே, ஸோ அது எப்படி இருந்தது, அந்த யார் யார் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸாக இருந்தாங்க, அப்போத்துலேருந்து நம்ம சோல்ஜர் பாய் எல்லாம் உயிரோடு இருக்கார். ஸோ அவர் தான் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டரோட அப்பா வேறையா. ஸோ அதனால் அந்த ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் 90s 50s அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்டோரி இருக்கான். பயங்கரமாக இருக்க போதும் வேறு நல்ல ஒரு ஹைப்பும் ஏற்றிட்டாங்க. ஸோ எப்படியோ இப்போது அதோட சில ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ஆட்ட இமேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ ப்ரோ இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டவுட்டோடு இருக்கான். ஆக்சுவலி பாய்ஸோட சீசன் 5 நெக்ஸ்ட் இயர் தான் வருது. இப்போது நம்ம ஜென்வியோட சீசன் 2 அப்கமிங் September 15 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால இது மேபி நம்ம நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட்டில் 2026 ஒரு எண்டு டைமில் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைனா 2027 தான் நம்ம இந்த சீரீஸை எதிர்பார்க்க முடியும். இப்போதைக்கு அது கொஞ்சம் ப்ரொடக்ஷன்லாம் லைக் ஷூட்டிங்ஸ் ஒர்க்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அண்ட் இதே மாதிரி நம்ம ஃபாலோட்டோட சீசன் 2 ஃபர்ஸ்ட் போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சீரிஸ் அப்கமிங் நம்ம டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஃபாலோட்டோட சீசன் 1 இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிடுங்க. நம்ம ப்ரைம் வீடியோவில் நல்லபடியாக தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான கான்செப்டான ஒரு சீரீஸை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி ஃபாலோஅவுட் வந்து கேம் பேஸ்டு தான். ஸோ அந்த கேம்லேருந்து அப்படியே தான் இப்போ லைவ் ஆக்ஷன் சீரீஸாக கொண்டு வந்திருக்காங்க. அண்டு ரொம்ப ரேரான என்ன விஷயம்னு பார்த்தா நிறைய பேர் வந்து லைக் கேமில் விளையாடி இதுவும் சீரீஸாக அக்செப்ட் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம். அண்ட் அதை வந்து லைக் இந்த சீரீஸை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சோர்ஸ் மெட்டீரியல் வைஸில் அவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஜென்ரலி கேம் ஆடல, ஸோ நான் டேட்டா சீரீஸ் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கான்செப்டே சூப்பராக கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நியூக்ளியர் அட்டாக் நடந்ததுக்கப்புறமா ஹியூமன்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலி இப்போ வந்து ஒரு வேஸ்ட் லேண்ட் மாதிரி வந்து நம்ம எர்த்து மாறிடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் பாதி வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் மேலேயும் வந்து சில ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த கோர் கான்செப்டில் நல்லபடியாக அந்த சீரீஸை கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் டிசம்பர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டான டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேரமௌண்ட் சைட்லேருந்து ஒரு நியூவான ஒரு மூவியை கொண்டு வர போகிறாங்க. வேறு எதுவும் கிடையாது, அவங்களோட நம்ம வேர்ல்டு வார் Z மூவி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மெயினாக நம்ம பிராட் பிட் தான் உள்ள நடிச்சிருந்தார். ஸோ இப்போது அதே வேர்ல்டு வார் Z யூனிவர்ஸில் இன்னொரு பக்கம் லைக் ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன இன்னொரு மூவி, லைக் இதே யூனிவர்ஸில் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு மூவி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை தான் வந்து இப்போ இதில் காமிக்க போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலி நான் வேர்ல்டு வார் Z நெக்ஸ்ட் சீக்வல் வந்தால் நல்லாயிருக்கும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இப்போ பிராட் பிட் வந்து பேக் டு த ஃபார்ம் சொல்கிறதோட இப்போ டாப்பில் இருக்காருன்னு சொல்லலாம், டியூ டு தான் நம்ம F1 மூவினால். ஸோ அவர்லாம் திருப்பி நம்ம வேர்ல்டு வார் Zலாம் வந்தாருன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் அந்த ஹைப்பும் ஆட்டோமேட்டிக்காக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஒரு லைக் பெரிய லெவலான ஒரு ஜாம்பி கேட்டகிரியான ஒரு மூவியை வந்து நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கடைசியாக நான் 28 years later மூவி தான் பார்த்தேன், அது ஓகே தான். பட் வேர்ல்டு வார் Z மாதிரியான மூவி எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மூவி அதை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம வெனஸ்டே சீசன் 2 பார்ட் 2 ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ நம்ம September 3 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு எதுக்கு ப்ரோ ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தான் எனக்கும் தோணுது. பட் அவங்க சும்மா சின்ன ஹைப் ஏற்றுறதுக்கு ஒரு ரிவீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் 1 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருந்ததா சீசன் 2ல். இப்போ பார்ட் 2ல் மிச்சம் இது இருக்க 4 எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு அது ஏன் தெரில, பார்ட் 1ல் வந்து ப்ரோ ஸ்டோரி வந்து பெருசாக இல்லை, அவங்க நிறைய லூப் ஹோல்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க, லைக் பெருசாக ஏதோ கொண்டு வரல, சீசன் 1 மாதிரி இல்லைன்னா சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலி அப்படி ஏதோ பெருசாக ஃபீல் ஆகலை. ஏன்னா நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஜெனாட்டேக்காக இருக்காங்க, அதுவே போதுமே அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக இருந்தது. பட் என்ன இருந்தாலும் இப்போ பார்ட் 2ல் திருப்பி நம்ம பிரின்சிபல் விம்ஸ் இருந்தாங்களா, அவங்க திருப்பியும் உள்ளே வர்றாங்க. பட் இந்த வாட்டி ஆஸ் எ கார்டியனாக வர்றாங்க. ஸோ பாப்பா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் ஓகே, ஸ்டோரி இன்னும் இருக்குது, அதுதான் நெக்ஸ்ட் நம்ம அன்ரிவீல் ஆக போகுது. அண்ட் ஃபைனலாக நம்ம K-pop டீமன் ஹண்டரே தான். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல ஷேர் பண்ணிட்டேன், என் ரிவ்யூலேயும் வந்து இதுதான் நல்ல ஒரு மூவி, செம்ம என்ஜாய்மெண்ட்டான ஒரு மூவின்னு வேறு மென்ஷன்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி போக போக நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து பயங்கரமான வியூஸோடு இப்போ வந்துருச்சு. அண்ட் இதோட சாங்ஸை பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான வந்து இப்போது ஸ்பாட்டிஃபைலேருந்து நிறைய லிஸ்ட்லாம் வரும்ல, அதில் ஆல்மோஸ்ட் ட்ரெண்டிங்காக லைக் டாப் மோஸ்ட்டாக வந்து இதோட சாங்ஸாக மாறி இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு செம்ம பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால நெட்ஃப்ளிக்ஸ் இதை வந்து நெக்ஸ்ட் சீக்வலாகவும் எடுக்க போகிறோம், லைவ் ஆக்ஷனான இதுவும் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போது சில இடத்துல திருப்பி நம்ம K-pop டீமன் ஹண்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஆல்ரெடி OTTயில் வந்துருச்சு, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வியூவர்ஸ் வைஸில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் எவ்வளோ வியூஸ்னால் 184.6 மில்லியன் வியூஸ் வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட சார்ட்டில் நம்பர் 2nd இருக்குது என்டையர் ஹிஸ்ட்ரியில். லைக் இது வரைக்கும் வந்து எல்லா நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் மூவிஸில் இதுதான் இப்போ 2nd இடத்துல இருக்குன்னே வச்சுக்கலாமே. ஸோ அத்தனை பேர் இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. இருந்தாலும் தேட்டர் ரிலீஸும் பண்ணுறாங்க, ஏன்னா கண்டிப்பாக அது தேட்டர்லேயும் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, அந்த டிமாண்ட் பாப்புலாரிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு நல்லாவே கோல்டனான ஒரு மூவி கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் இருக்குது. ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா அதை டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு லைக் என்னென்ன கொஞ்சம் ரீசெண்டான அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கோ அதான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேரோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.